பேர மாநிலத்தின் 24 மஇகா தொகுதிகளுக்கான இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி பிரிவு தலைவர் துணைத் தலைவர் மற்றும் தலைவி துணைத் தலைவி ஆகிய பதவிகளுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று சுமூகமாக நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கட்சித் தேர்தலை முன்னிட்டு தொடக்கமாக நாடு முழுவதும் அதன் இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி ஆகிய பொறுப்புகளுக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. இதனிடையே பேராக் மாநிலத்திற்கான வேட்புமனு தாக்கல் இங்கு ஈப்போவில் கட்சி மாநில அலுவலகத்தில் நடைபெற்றது. அதனை மாநில மஇகா தலைவர் டத்தோ இளங்கோ வடிவேலு தலைமையேற்று மிக சிறப்பாகவும் நேர்த்தியுடனும் வழிநடத்தினார். வேட்புமனு தாக்கலில் பாகான் டத்தோ தொகுதியில் புத்ரா தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கும் புத்ரி தலைவி துணைத் தலைவி பதவிக்கும் நேரடி போட்டி நிலவும் வேளையில் மகளிர் தலைவி துணைத் தலைவி பதவிகளுக்கான தேர்தலில் தஞ்சோங் மாலிம் தொகுதியில் நேரடி போட்டி நிலவுகிறது என இளங்கோ செய்தியாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது தெரிவித்தார். இதனிடையே இளைஞர் பிரிவுக்கான தேர்தலில் பாகான் டத்தோ தொகுதியில் துணைத் தலைவர் பதவிக்கு மட்டும் போட்டி நிலவும் வேளையில் அக்களத்தில் சந்திரனை எதிர்த்து பன்னீர்செல்வம் குதித்துள்ளார். தெலுக் ஈந்தான் தொகுதியில் ரூபன் மற்றும் ஜெயசூர்யா தலைவர் பதவிக்கு குறிவைத்துள்ள வேளையில் துணைத் தலைவர் பதவிக்கு ரணதேவனை எதிர்த்து வாசு களமிறங்க உள்ளதால் அந்த இரு பதவிகளுக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது என இளங்கோ குறிப்பிட்டார். மஇகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் கட்சி வலுப்பெற்று வரும் வேளையில் கட்சியில் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் கட்சி உறுப்பினராகவும் பொறுப்புகளுக்கும் கொண்டு வருவதில் மஇகா கிளை தலைவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.